வணக்கம் சார். எனக்கு பேரு வந்து சீனிவாசன் சார். இந்த பக்கம் எல்லாம் தோடுங்கெல்லாம் நம்மள்தான் சார். எப்போ ஒரு 200 கம்பெனி 300 கம்பெனி இந்த கெமிக்கல் தண்ணி வருது. இந்த கெமிக்கல் தண்ணியில பாரு மீனெல்லாம் செத்து போச்சு. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சு மீன் சார். அது இல்லாத பாரு எல்லாம் பிச்சுன்னு போகுது தண்ணி. இந்த தண்ணி ஓபன் ஆயிடுச்சுன்னா நம்ம தோடுங்க ஒண்ணும் இருக்காது. இந்த ஏரி பேர் என்னங்க? இந்த ஏரி வந்து கோவிந்தகிராரம். கோவிந்தகிராரம் பக்கத்துல படாலம்ம கோயில் பக்கத்துல தான் இந்த ஏரி. ஒரு 300-400 கம்பெனில இருக்கா. அந்த வேஸ்ட் தண்ணி எல்லாம் பூர்த்தி இங்குக்கு தான் வர்றது. எவ்வளவு ஏக்கரா இருக்குது இந்த ஏரி? 12 ஏக்கரா இருக்கு சார். இப்ப இந்த மீனுங்கெல்லாம் இறந்து போச்சுது இல்ல, எதனால இறந்து போச்சுன்னு சொல்றாங்க? இந்த கம்பெனி சிட்கோ கம்பெனி ஆர்ஏபி கம்பெனி நிக்க வாது சார். இது ஆசிட் தண்ணி. அந்த ஆசிட் தண்ணினாலதான் இந்த மீனுங்கெல்லாம் இறந்து போச்சுங்களா? இந்த மீனுங்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக டெண்டர் விட்டுருக்கீங்களா யாருக்காவது? ஆமா, ஆராய்ச்சி கூட்டுங்கிறாங்க சார். எவ்வளவு கூட்டிருக்காங்க? அது வந்து தெரியல சார், நம்மளுக்கு எவ்வளவு கூட்டுங்கிறாங்க தெரியல. ஆனா அவங்க வருவாங்க, காலையில வருவாங்க, காலையில வந்து புடிச்சுன்னு போயிடுவாங்க. இப்ப இந்த மீனெல்லாம் இறந்து போச்சு, இதுக்கெல்லாம் யாருக்கும் நீங்க தகவல் கொடுக்கல? எப்படி இது? நாங்க சொன்னோம் சார். ஊருக்காரே எல்லாம் பாத்துன்னு போகும்போது யாரும் என்ன பண்றது முடியல. இந்த வேஸ்ட் எடுத்துன்னு வந்து கொட்டினா ஏன் இந்த ஏரி பக்கத்துல வேஸ்ட் கொட்டுறேன்னு கேட்டேன்னா அவன் கேட்க மாட்டாங்க. நீ ஏன் கேட்கறதுக்கு அதிகாரி என்னையான்னு கேக்குறாங்க. தொடர்ந்து இப்ப இந்த மீனுங்க எப்படி அந்த மாதிரி இறந்து போகுது? வருஷம் இந்த மாதிரி தான் நடக்குதா? இல்ல சார், இப்போ இங்க என்ன 6 மாசம் நீங்க இந்த பக்கம். அதுக்கு முன்ன இல்ல சார். இப்ப இந்த அதிகாரிங்க கூட யாரும் தகவல் கொடுக்கல? யாரும் வந்து பாக்குறதே இல்ல சார். சொன்னா கூட யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. யார் பாக்குவாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. இது ஒண்ணு. இந்த ஏரி 2 இடத்துல ஓப்பன் இருக்கா. இது போயிடுச்சுன்னா இந்த பக்கம் இருக்க விவசாயம் தாரி எல்லாம் வேஸ்ட். எப்ப ஏரி உடஞ்சிருன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எந்த நேரத்துல போயிடுதோ சொல்ல முடியாது. பாரு எச்சோடு போத்து தண்ணி திருப்ப அந்த பக்கம் சென்ட்ரி ஏரியில பிச்சுன்னு இட்டுக்குது. அந்த பக்கம் தூமு கிட்டன்னு பிச்சுன்னு இருக்காங்க. முறையான பாதுகாப்பு இல்லைன்றீங்களா ஏரிக்கு? யாரும் பாதுகாப்பு இல்ல. பாரு ஏரி மேல ஒரு மரம் எச்சோடு இருக்கா. யாரும் பண்ண மாட்டாங்க. இது ஏரி வேலைக்காரர் கூட பண்ண மாட்டாங்க. ஏரி வேலைக்காரர் வந்து அந்த பக்கம் தோட்டக்கிட்ட எங்க நான் இருந்தேன்னா நல்லா இருக்கிற இடத்துல ஏரி வேலை பாக்குறாங்க. இப்போதைக்கு ஏரி வேலை பார்த்ததே கிடையாது. சரி இருக்கு சார். யாரும் வந்து பாக்குறது இல்ல. அதிகாரிங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. யாரும் எந்த அதிகாரி கூட வரமாட்டான். போலீஸ்கார் கூட பார்த்த கூட பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏதாவது நீங்க யாருக்காவது சொல்லிருக்கீங்களா? நாங்க சுமார் செக்ரட்டரி இவங்கெல்லாம் சொன்னோமா, யாரும் அந்த இதே எடுக்கிறது இல்ல. பார்த்த கூட பார்க்காத மாதிரி போயிடுறோம். இந்த துர்நாற்று வீசி வருது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்கல்ல? இந்த பக்கம் இல்ல சார். அந்த பக்கம் பாருங்க எல்லாம் குப்புங்க. அந்த பக்கம் இந்த நாய் ஊர்ல நாயெல்லாம் செத்து போனாலும் எல்லாம் எடுத்துன்னு வந்து இங்க போட்டுட்டு போயிடுவாங்க. சரி சரி. இந்த தடத்துல போய் பாருங்க ஏக்கமா நாய் இங்க இறந்து போட்டுனுக்குவாங்க. அங்கங்க கேன்டீன்ல சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. அந்த கேன்டீன்ல சாப்பாடு சாப்பிட்டு ஏரியில போடுவாங்க. ஏரியில போட்டு சாப்பாடு பூர்த்தின்னும் இதாயிடும். அங்க ஒரு பெரிய கேன்டீன் இருக்கா. அந்த கேன்டீன்ல ஒரு சாப்பாடு மிச்ச சாப்பாடெல்லாம் பக்கத்துல வந்து கொட்டிடுறாங்க. அது ஒரு வாரம் இங்க இருந்துச்சுன்னா எல்லாம் விஷயம் ஆயிடும் அந்த சாப்பாடு. அது போய் நாய் சாப்பிட்டேன்னா நாய் செத்துப்போம். சரி, ஓகே ஓகே.